வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாம்பார் பொடி. நம்ம எல்லா வித சாம்பாருக்கும் இந்த பொடியை நம்ம கடைசியாக இறக்கும்போது கொஞ்சம் தூவி விட்டு இறக்கலாம், இல்லை கரைச்சி ஊற்றி இறக்கலாம். சாம்பார் ரொம்ப வாசனையாக இருக்கும். சாதத்துக்கு வைக்கிற சாம்பார், டிஃபன் சாம்பார் எல்லாத்துக்கும் இந்த பொடி யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க செய்முறை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே 4 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு, வெந்தயம், 2 ஸ்பூன் வரக்கொத்தமல்லி, ஒரு 5-6 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு கடாய் வச்சு அதாவது எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது, வெறும் கடாயில் நம்ம இதை வறுக்கணும். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு போட்டு நம்ம வறுத்து விடணும். கொஞ்சம் செவந்து வர அளவுக்கு நம்ம வறுக்கணும். அந்த பருப்பு கொஞ்சம் செவந்து வரணும். நமக்கு கொஞ்சம் கை விட்டு விட்டு வறுத்தோம்னா அது செவந்து வந்துடும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம வறுக்கணும். ஏன்னா அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்தால் நம்மளுக்கு இது கரிஞ்சிடும். அதனால் நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கொஞ்சம் பக்குவமாக பார்த்து வறுத்துக்கணும். அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ வர கொத்தமல்லி சேர்த்து விடுறேன். இப்போ எல்லாமே சேர்த்துடுறேன். மிளகாய், வெந்தயம், வர கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஒன்றா வறுக்கிறேன். இது நம்ம வறுக்கும்போது அந்த வர கொத்தமல்லியோட வாசனைலாம் நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவராக தெரியும். நல்லா வறுபடுற அளவுக்கு வறுத்துட்டு கரிஞ்சிடக்கூடாது. பக்குவமாக பார்த்து வறுத்துக்கணும். இது மாதிரி கிளறி கிளறி விட்டு வறுக்கணும். நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு இது நல்லா ஆறணும். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து விடணும். சேர்த்து விட்டு ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைச்சா நம்ம தூவும்போது கட்டி பிடிச்சிரும். சாம்பாரில் தூவும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டோம்னா நம்ம சாம்பார் மேலே தூவி பக்குவமாகவும் கலரி விட்டால் கட்டி பிடிக்காது. அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கரைச்சி ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றி நம்ம சாம்பார் வைக்கலாம். டிஃபன் சாம்பாருக்கும் ஓகே, சாப்பாட்டு சாம்பாருக்கும் இந்த சாம்பார் பொடி போட்டோம்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். புளியோதரை சாதத்துக்கும் நம்ம இந்த பொடி சுட சுட சாதத்தில் கோயிலெல்லாம் கொடுக்குற புளி சாதத்தோட ஃப்ளேவர் தெரியும். இந்த பவுடர் போட்டு புளி சாதம் பண்ணாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.